விநாயகர் சதுர்த்தி நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேயும் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங்கே பூஜைக்கு எல்லாமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டிலே விநாயகர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறங்காட்டி போக முடியலை. ஈவினிங் 4:00 மேலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த பரதநாட்டியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மியூசிக் கல்ச்சர் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேடிக்கை பார்த்துருந்தோம். ஒரு 7:00 அப்படிங்கும்போது நம்ம வீட்டு விநாயகரை கொண்டு போய் ஆற்றுல விடணும். சுத்தமாக மனசே இல்லைங்க. அப்போ தான் நினச்சோம், நெக்ஸ்ட் இயர் நம்ம விநாயகரையெல்லாம் வாங்கி கொண்டு போய் விட வேண்டாம், ராஸ் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது டைப்பில் விநாயகர் வாங்கி நம்ம வீட்டிலே பெர்மனெண்ட்டாக வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லி தான் லேக்கில் கொண்டு போயிட்டு விநாயகரை விட்டுட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் அப்படியே M5 மால் போயாச்சு. அங்கே போனதுமே ஒரு சிஸ்டர் வந்து பேசியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்லைங்க, இப்போ பெங்களூரில் எங்கே போனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி பேசிடுறாங்க. அதுவும் தெரியாத ஊரில் நம்மளை தெரியுதுன்னு நினைக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. பேசின எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.